கர்த்தர் பெரியத கையில கொடுத்தல்ல, சாதாரணமாய் மற்றவங்க பார்த்து நினைக்கிற ஒரு ஆமா 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 இந்த தாவீது நேரம் ஆற்றங்கரைக்கு போறான். போனோடனே அங்க போயிட்டு நம்மளா இருந்த நேரம் எங்க தெரியுமா போயிருப்போம்? எந்த இரும்பு கடைக்கு போய் எங்க இருக்கிறதுல AK-47 மாதிரி பெரிய ஆயுதமா பிளான் பண்ணிருப்போம். இவன் நேரம் ஆண்டவர் எங்க நடத்த தெரியுமா? போடா ஆற்றங்கரைக்கு போய் அங்க இருக்கிறத கூழாங்கலை எடுத்து வேண்டார். ஆனா போறது எங்க தான் போறான்? சண்டைக்கு போறான். சண்டைக்கு போறவன் எங்க தான் போயிருக்கணும்? நம்ம போற இடம் சில நேரத்துல மற்றவங்களுக்கு புரியாது. எல்லாரும் உன்னை ஆயத்தப்படுத்துற இடம் வேற இடம். கர்த்தர் உன்னை ஆயத்தமாக்குகிற இடம் அவருடைய பிரசன்னம். நிறைய நேரங்கள்ல நிறைய ஆலோசனைகளை கேட்காதீங்க. தேவ ஆலோசனை கேளுங்க. தேவ ஆலோசனை பைத்தியம் போல தோன்றும், ஆனா முடிவில் அது பயங்கரமான காரியங்களை செய்து முடிக்கும். ஆண்டவர் என்ன பண்ண போறேன்னு கேட்காத. சவுல் மாதிரி நேரம் அரண்மனைக்கு ஓடாத. சவுல் மாதிரி யுத்த காலத்துல எங்க போர் தளவாடங்கள் இருக்கிற இடத்துக்கு போகாத. ஆற்றங்கரைக்கு போ. அங்கே கர்த்தர் உனக்கான சில காரியங்களை, மனுஷங்களால் அற்பமா எண்ணப்பட்டதான காரியங்களை கர்த்தர் வச்சிருப்பார். அதை எடுத்துக்க போதும். அதை எடுத்துக்கங்க போதும். சாதாரண கூழாங்கல் கையில போதும். சாதாரண கழுதையின் தாடை எலும்பு போதும். கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், கர்த்தர் உதவி செய்கிறதுக்கு அவருக்கு லேசான. பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் இல்லாதவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது. ஏன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அவருடையது. உன் கையில கர்த்தர் கொடுக்கிறது கூழாங்கலா இருக்கலாம், சாதாரண தாடை எலும்பா இருக்கலாம். ஆனா இதை கொண்டு கர்த்தர் 100 அல்ல, 200 அல்ல, 500 அல்ல, 1000க்கு அதிகமான. நாங்கெல்லாம் டீல் பண்ணா கொஞ்சம் பெருசு தான் சார் டீல் பண்ற ஆளு. ராமே சொல்லுங்களேன். நாங்கள் இந்த சும்மா சுப்பன் குப்பன் எல்லாம் டீல் பண்ற ஆள் இல்ல, இந்த லேகியோட டீல் பண்ற ஆட்கள். புரிஞ்சவங்க மட்டும் ஆமே சொல்லுவாங்க. வாக்கலாம் எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? நாங்களாம் 1-2 போராடுற ஆள் இல்ல, ஆயிரக்கணக்கான ஆட்களோட போராடுற ஆளு. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன். நான் அதை குறித்து கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா என் நம்பிக்கை அவரே இருக்கு. என் கண்மலை அவ, என் ரட்சிப்பு அவ, என் உயர்ந்த விசுவாசிச்சா மாத்திரம். ஆமா, ஒரு 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளை நீ சந்திக்கணும்னா உன் கையில கர்த்தர் எவ்வளவு கொடுக்கணும்? 10,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா கையில 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புன என்ன சொல்லுவீங்க? போய் வாங்க போற பொருளோட விலை எவ்வளவு? 10,000 ஓவா. ஆனா நீர் என் கையில எவ்வளவு ஓவா கொடுக்கிறீரு? 1000 ரூபாயை கொடுக்கிறீர். ஆண்டவரே, இருக்கிறத 20,000 பேர் இருக்கிறான். ஆனா எத்தனை கையில கொடுக்கிறீரு? 5 அப்போ. ஆமா, இருக்கிறது 7,000 பேர் இருக்கிறான். சில மீன்களை கையில கொடுக்கிறீர். என்ன ஆண்டவரே, உங்களுக்கு கணக்கு தெரியாதா? நீ கணக்கு போடுற டாலி மிஷின்ஸ் எல்லாம் அது ஃபெயிலியரா உட்கார்ந்து கிடக்கும். நீங்க கையில கவுண்ட் பண்ணிட்டு ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்கு ஆண்டவரே. அவன் பெருக செய்ய, சந்திக்க, நடத்த, மீதி துணிக்க எடுக்க அவரால மாத்திரம் கூட நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரும் கையில கொடுக்கிறது எவ்வளவா இருக்கட்டும், அதை மாத்திரம் பார்க்காத. தேவனை மாத்திரம் நல்லா